பொழுதாக இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த நாளிலே கர்த்தரை ஆராதனை செய்யும்படியாக கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின உடைய கிருபைகளை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் முழு இதயத்தோடு முழு மனதோடு உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யப்பா. ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன் என்று சங்கீதக்காரர் சொல்கிறது போல உம்மை பாடி மகிமைப்படுத்த கர்த்தர்களுக்கு உதவி செய்ய தடைகளெல்லாம் நீக்கிக் கொண்டு தெய்வ பிரசனம் இந்த நாளிலே எங்களோடு கூட இருக்க முடியாது சொல்லுகிறோம். ஆண்டவரே, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் இந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. நேர் எங்கள் நடுவிலே வந்து எங்களை ஆசீர்வதிக்க கடந்து வருவீராக. உங்களுடைய கிருபையுள்ள கரங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆண்டு வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டுடைய நாமங்களுக்காக ஒரு சில பாடல்களை நாம் பாடி கர்த்தரை நாம் ஆராதனை செய்ய போகிறோம். முதலாவதாக பாட்டு புஸ்தகத்தில் 65வது பாடல், எந்த நாளில் புது பாட்டு இயேசு தருகிறார் என்ற பாடலை நாம் எல்லோரும் இணைந்து பாடுவோம். நாம் எல்லோருக்கும் தெரிந்த பாடல். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம்.
நாம் நன்றியுள்ள இதயத்தோடு கர்த்தரை நாம் பாடி மகிமைப்படுத்துவோமாக. இந்த நாளில் பொது பாட்டு என் இயேசு தருகிறார் நம்முடைய உள்ளத்திலே நாம் பாடும்போது உண்மையாகவே ஒரு புதிய பாட்டாக அது கடந்து வர வேண்டும். சோத்திரம் பழைய பாடலாக இருந்தால் நாம் ஒரு புதிய ஆவியோடு கூட நாம் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோமாக. இன்னொரு பாடல் கர்த்தரை துதிக்கிற ஒரு பாடல். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி பாடுவோம். 356வது பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஆகவே நாம் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதாக. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் என்ற பாடலை பாடுமாக. Thank you.
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அளித்தவர். சோத்திரம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருடைய நாமமே எல்லாம் வேறொரு நாமம் அங்கு ரட்சிப்பதற்கு கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிறு ஜனங்களை வனாந்தரத்திலே அவர் ஸ்தோத்திரம் அங்கே ஆண்டவர் ஒன்றுமில்லாத நிலைமையிலே ஆண்டவருடைய நடத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு தண்ணீர் தாகமாய் இருந்தபோது கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். அவர்களுக்கு பசியாய் இருந்தபோது வானத்தின் மன்னாவை ஆண்டவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அற்புதமாக அதிசயமாய் நடத்தினார். இந்த நாளிலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அற்புதமாக அதிசயமாக இந்த உலகத்திலே நம்மை நடத்துவார். ஆகவே விசுவாசத்தோடு ஆண்டவரத்தின் அற்புதங்களை எதிர்பார்த்து காத்திருப்போம். கர்த்தர் நமக்கும் அதே அற்புதங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். ஸ்தோத்திரம். மாமிசமான யாவருக்கும் வந்திடும் ஆவியே எந்த மேலும் வல்லமையாக பொழிந்திடுவே என்ற பாடலை பாடுமாக 751 பாடல். ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவர் நம்முடைய வாழ்க்கையை கடந்து வரும்போது நம்முடைய மாம்ச பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையோடு கூட இந்த நாட்களிலே நாம் காணப்படுவோம். ஆவியானவரே பலப்படுத்தும் என்று சொல்வோம். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். மாமிசமான யாவர் மேலும் வந்திடும் ஆவியே எந்த மேலும் வல்லமையாக பொழிந்திடவில்லை என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
என்னுடைய ஆண்டவரே எல்லாருமே ஆவியானவரை அபிஷேகம் ஆவியானவரை ஆராதனை எல்லாம் உண்மையாக தேவ பிரசனத்தை வாஞ்சோடு நாளோடு தேவமாக ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே Hallelujah, hallelujah, hallelujah.
Lord.
வீடுகளிலே அவர் போட்டு உட்கார்ந்து நம்மை ஆளுமை செய்கிறார். அவரை நாம் வரவேற்போமா? ஆண்டவரே, உமக்கு ஒரு சிங்காசனம் அமைக்கும்படியாக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம். ஆமென். துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்கள் அங்கே ஒரு நடுவில் நான் இருப்பேன் என்று சொல்லியிருப்பார். நாட்களில் எங்கள் நடுவில் வந்து எங்களுடைய அன்பே துதி ஆராதனை, எங்களுடைய அன்பே பரிசுத்த ஆராதனை அங்கீகரிப்பீராக, தேவங்களை ஏற்றுக்கொள்வீராக, எங்களை நீர் ஆளுகை செய்வீராக. ஓ நீங்கள் வசிக்கிற ஆண்டவரே, தேவனுடைய ஆலயமாக இந்த வாழ்க்கை மாறும், எங்களுடைய குடும்பம் மாறும். ஒவ்வொரு சபகம் எங்களுக்குள்ளே கடந்து வேண்டுமப்பா. நாங்கள் நடமான ஆலயங்களாக ஓ தேவ பிரசனத்தை வெளிப்படுத்துகிறதாக அந்தவே காணப்பட வேண்டும். எங்களுக்குள்ள மனதை வெளிப்படப்பா, எங்களுக்குள்ள மகிமை வெளிப்படணும். எல்லாரும் சொல்லிச்சோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ள நம்முடைய வல்லமை வெளிப்படும். பேதுரு மூலமாக ஆத்ம வல்லமை வெளிப்படுத்தலாம். ஓ ஹல்லேலூயா. கிருஷ்ணாய பவுல் மூலமாக இந்த வல்லமை வெளிப்படும். நாட்களிலே ஓ பிரசனங்கள் மூலமாக வெளிப்படும். ஆமென். இந்த ஆராதனையிலே ஓ கலந்து கொள்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கு இந்த அபிஷேகம் இப்பொழுது இறங்கி வரட்டும். இப்பொழுது வல்லமை இறங்கி வரட்டும். இப்பொழுதே ஆண்டவரே, உங்களுடைய தெய்வீக விடுதல் உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, பிரசன்னத்தை அனுப்பி தேவ ஒவ்வொருவரை சந்திக்கிறார், அவர்களை ஆளுகை செய்கிறார், அவர்களை நலப்படுத்துகிறார். ஆமென். ஒவ்வொருவரை பரிசுத்த ஆவியானவரால் சொல்லிக்கிறோம். ஓ சிங்காசனத்தில் உடைய பிள்ளைகளுடைய வீடுகளை ஸ்தாபிக்கிறார். நாங்கள் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறோம். வேறு நடுவிலே கடந்து வருகிறார், இறங்கி வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராஜா, நாங்கள் துதிக்கிறோம். மகிமை தேவனே, நாங்கள் துதிக்கிறோம். மகத்துவம் உள்ளவரே, நாங்கள் துதிக்கிறோம். மாட்சிமை உள்ளவரே, நாங்கள் துதிக்கிறோம். நல்லவரே, நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, நன்மை செய்கிறவரே, நன்மையின் நாயகனே, நாங்கள் சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரபா ஷபலா மலா 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 லூயா தேகமலா லூயா மலா. இப்பொழுதே வெளிப்படுத்தப்பா. தேவாத்தை அனுப்பி பிரமாண தேவனாக இருக்கிறதே. நாட்களில் உங்களுடைய கடந்து செல்வதும் உங்களுடைய அற்புத சுகமடை வல்லமை சரீரத்திலே கடந்து வருவதாக ஆவியானவரே, உங்களை உண்டாக்குவதால் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. ஆமென். நடத்த பாடுவாங்க. Kalimana
நாளில் ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அவரோடு கூட நாம் பழகி சமாதானமாய் இருக்க கர்த்தர் அருள் புரிவாராக. அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்த நிலை இருந்தது. கண்களினால் காண்கிறேன் இன்பக்கான தேசம் அது. ஆண்டவர் நமக்கு ஒரு ஆவிக்குரிய தேசத்தை வைத்திருக்கிறார். மனதிருப்புகள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொன்னார். மனதிரும்போது உண்மையாகவே பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் ஜீவனை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்காக அதை தேவன் இலவசமாய் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே நாட்களிலே நாம் சோத்திரம் ஆசீர்வாதத்தை தேடி போக தேவையில்லை. கல்வாரி சிலுவையை கடந்து வருவோம். நம்முடைய குற்றங்களை குறைகளை உண்மையாக உணர்ந்து நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையில் கர்த்தர் நமக்கு மனம் இறங்குவார். கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நாட்கள் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அந்த பதிமையுடன் ஆண்டவரை குறிப்பிட்ட போது அவனுக்கு இறங்கிய அதே ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு இரக்கம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் நாம முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஓர் ராஜ்யத்துக்குள் பிரவேசிங்கள் என்று சொன்னாரே, அந்த மேலான தெய்வம் இன்றைக்கு நம்முடைய உலக தேவைகளை அற்புதமாய் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஆயத்த பட்சிகளை போஷிக்கிற தெய்வம், காட்டு புஷ்பங்களை விட்டு குவிக்கிற தெய்வம் நம்முடைய தேவைகளை அற்புதமாய் சந்தித்து நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். தொடர்ந்து ஆண்டுகள் நாம் சிரிப்போம். நம்முடைய சோத்திர குற்றங்கள் குறைகளை அவர்கள் அறிக்கையிடுவோம். ஆண்டுடைய அந்த பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, நம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வருகிறோம். தேவனே, எங்கள் கொடுத்த நல்ல நாளுக்காக துதிக்கிறோம். இந்த நாளிலும் உண்மை ஆண்டவரை ஆராதனை செய்யும்படியாக, உண்மை தொழுது கொள்ளும்படியாக கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்து ஆசீர்வதிக்கிறோம். தேவதாமே மீதியான நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். சங்கீத பகுதி ஆசீர்வதியும். தேவ வார்த்தைகளை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்தார். மகிமையெல்லாம் நாங்கள் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். யாவரும் உட்கார்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக இந்த வேத பகுதியை வாசிப்போம். சங்கீதம் 144 சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோமாக. 759 பக்கம் 144 சங்கீதம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரம், என் கோட்டையும், என் உயர்ந்த அடைக்கலம், என்னை விடுவிக்கிறவரும், என் கேடகம், நான் நம்பினவரும், என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாயிருக்கிறார். கர்த்தாவே, மனுஷனை நீ கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீ எண்ணுகிறதற்கும் அவன் ஏமாத்தினான். மனுஷன் மாய்க்கு ஒப்பாயிருக்கிறான். அவன் நாட்கள் கடந்து போகிற நெருங்குக்கு சமானம். கர்த்தாவே, நீ உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி இவைகளை தரும். மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடி. உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விலைக்கு கட்சி. மாயை பேசு வாயும் கள்ளத்தனமான வலதுமையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலைக்கு தப்புவேன். கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன். தம்பூரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து அது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறது. மாயை பேசு வாயும் கள்ளத்தனமான வலதுமை உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலைக்கு தப்புவேன். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விரிச்சு கட்டுகள் போலவும் எங்கள் குமாரத்தில் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளைக்கற்களை போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துகளை கொடுக்கத்தக்கதாக நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 இருப்பார்கள். எங்கள் எருதுகள் பலத்தவர்களாக இருக்கும். சத்துரு ஒப்புகளும் குடியோடி போவதற்கினால்
வீதிகளில் பூக்களும் உண்டாகும். எவ்விதமான சேவை பெற்ற ஜனம் வாழ்க்கை உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் வாழ்க்கை உள்ளது. கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமான தெய்வமாய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஸ்தோத்திரம். 2ஆம் வசனத்திலே அவரின் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்று தாவீது சொல்கிறார். ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு தயாபரராக இருப்பார், நமக்கு கோட்டையாக இருப்பார், நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார், நம்மை விடுவிக்கிற தேவனாக இருப்பார், நமக்கு நல்ல கேடகமாக நாம் நம்பினவரும் நம்மை நம்பியிருக்கிற ஜனங்களை நமக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனமாக இருப்பார். ஆண்டவர் நமக்கு நல்லவராக இருந்து நாட்களில் நம்மை நடத்துவாராக. ஸ்தோத்திரம். வாயை பேசுகிற வாயிலே கள்ளத்தனமான வலது கையினுடைய அந்நிய புத்தரின் கைக்கு நம்மை தப்புவிப்பாராக. நாம் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நாம் தப்புவிக்கப்படும் போது நிச்சயமாகவே நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக, நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக, ஸ்தோத்திரம், நம்முடைய கலக்கின்ற சகல விதமான வஸ்துகளையும் ஆசீர்வாதங்களை கொடுக்கத்தக்கதாக நிரம்பி இருக்கும். நம்முடைய குடும்பத்திலே நாம் செய்கிற தொழிலே இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார் என்று பார்க்கிறோம். இவ்விதமான சீரைப்பட்ட ஜனம் வாக்கியம் உள்ளது என்று நம்முடைய வார்த்தை சொல்கிறது. ஆகவே கர்த்தரை தெய்வமாய் கொள்ளும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடினால நாம் உண்மையாகவே வாக்கியமானது என்பதை மறந்து போகக்கூடாது. நாட்களிலே கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம் அனுகூலமாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு தெய்வமாய் இருக்கிறார். நாம் அவருடைய ஜனங்களாக, அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறபடினாலே நாம் சோர்ந்து போக தேவையில்லை. கர்த்தரை நடத்துவார். ஆண்டுடைய நாம் பயன்படுவதாக இந்த வேளையில் ஆண்டுடைய வார்த்தையை சற்று நேரம் நாம் தியானிப்போம். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 25 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 25 4 5 நான் வாசிக்கிறேன். வெளியில் நின்று களிமண்ணை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டான நல்ல உடமை பெறும். ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு, அப்பொழுது அவருடைய சிங்காசனம் நீதியினால் நிலைநிற்கும். வெளியில் நின்று களிமண்ணை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடமையாக மாறும். அதே போல ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு, அப்பொழுது அவருடைய சிங்காசனம் நிலை நிற்கும் என்று சொல்லப்பட்டது. வெள்ளி நல்ல உடமையாக அது உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அதில் இருக்கிற கழிப்பை நாம் நீக்கிவிட வேண்டும். வெள்ளி இன்றைக்கு மக்களுக்கு பல விதங்களிலே பயனுள்ள ஒரு பொருளாக இருக்கிறது. வெள்ளியிலே பாத்திரங்களை செய்கிறார்கள். அநேக அணிகலன்களை வெள்ளியிலே செய்து அதை தங்களுடைய சரீரத்திலே போடுகிறார்கள். வெள்ளிக்கு நல்ல மதிப்பு இருக்கிறது. ஆனால் வெள்ளி மனிதனுடைய வாழ்க்கையில் பயன்பட வேண்டும் என்று சொன்னால், அது மனிதனுக்கு உபயோகமான பொருளாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதில் இருக்கிற களிம்பை மாற்ற வேண்டும். அந்த களிம்பை மாற்றக்கூடிய அந்த சக்தி தட்டாமல் அது உருபெற முடிகிறது. தட்டாமல் அதை சரியான வடிவத்திலே கொண்டு வந்து அதை நல்ல ஒரு பயனுள்ள விதத்திலே மாற்றுகிறார். அந்த களிம்பு நீங்கி அது நல்ல நிலைமையிலே மாறும்போது அது மக்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பொருளாய் மாறுகிறது. இதே போல ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கி ராஜாவின் சமூகத்திலே இருக்கிற துஷ்டர்களை நீக்கிவிடும் பொழுது அவருடைய சிங்காசனம் நிலைத்திருக்கும் என்று நாம் இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே அநேக சிங்காசனங்கள் இருக்கிறது. மாநில அளவில் இருந்தாலும் மாவட்ட அளவில் இருந்தாலும் அது தேச அளவில்
இருந்தாலும் அநேக சிங்காசனங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்குது. இந்த சிங்காசனத்தை சுற்றி அநேகர் இருக்கிறார்கள். இந்த சிங்காசனத்தை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நல்லவர்களாக இருந்தால் அந்த ராஜாவின் சிங்காசனம் நிலைபெற்றிருக்கும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இப்போ சிங்காசனம் நிலைநிற்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் துஷ்டர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த சிங்காசனம் நிலைபெற முடியாது. அதனால தான் ராஜாவின் சமூகத்தில் இருந்து துஷ்டரை நீக்கிவிடு என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ராஜா தேசத்தை சரியான முறையில் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அங்கே துஷ்டர்கள் நீக்க வேண்டும். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ரெகோபெயாம் ராஜா அவன் அரசாடும் போது அவரிடத்திலே ஜனங்கள் வந்து கேட்டார்கள், உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் அதிகமான பாரத்தை வைத்தார், ஆகவே அதை நீ லகுவாக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் வந்து ஜனங்கள் வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவன் சொன்னால், நீங்கள் போய் ஒரு நாள் கழித்து வாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். இந்த ரெகோபெயாம் ராஜா தன்னுடைய சமூகத்திலே நின்ற பெரியோரிடத்திலே ஆலோசனை கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், உம்முடைய தகப்பன் உண்மையாகவே ஜனங்களுக்கு அதிகமான பாரத்தை சுமத்திருக்கிறார், ஆகவே நீர் அதை நடுவாக்கினால் ஜனங்கள் உண்மை சேவிப்பார்கள், அது உமக்கு உதவியாக இருக்கும் என்று சொன்னார். உடனே கேட்டுவிட்டு அடுத்தபடியாக தன் சமூகத்திலே தன்னோடு வளர்ந்த வாழ்விடத்திலே போய் அவன் ஆலோசனை கேட்டான். அவர்கள் சொன்னார்கள், என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிறோம், என்னுடைய சுண்டு விரல் அதிகமாக இருக்கும், பருமன் அதிகமாக இருக்கும் என்று சொன்னார். என் தகப்பன் தேர்தலினால் உங்களை தண்டித்தால் நான் சவுக்குகளினால் உங்களை தண்டிப்பேன் என்று சொல் கடினமான உத்தரவுகளை சொல்லும்படியாக அவனை தூண்டிவிட்டார்கள். என்ன நடந்தது என்று சொன்னார். சோத்திரம், ஜனங்கள் 3 நாள் கழித்து வந்தார்கள். ரெகோபெயாம் ராஜாவிடத்தில் வந்து கேட்டார்கள், ராஜாவே நீங்கள் எங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான், என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கலாம், என்னுடைய சுண்டு விரல் பருமனாக இருக்கும், என் தகப்பன் தேவையினால் தண்டித்தார், நான் உங்களுடைய சவுக்களினால் தண்டிப்பேன் என்று சொல்லி ஜனங்களுடைய பாரத்தை அவன் சுமத்தினான். ஜனங்களுக்கு கடுப்பேற்றினான். ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். ராஜ்யபாரம் 2வது புரிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, தன்னோடு வளர்ந்த வாலிபராக இருந்த அவருடைய நண்பர்களுடைய ஆலோசனை கேட்டு அவன் நடந்து கொண்டபடினாலே ராஜ்யபாரம் அவனை விட்டு சென்று இழந்து போனது என்று சொல்லி நாம் பார்த்தோம். முதியோருடைய ஆலோசனையை தள்ளிவிட்டு விளையாட்டுத்தனமாக மேல் பேச்சுகளை பேசி பரியாசம் பண்ணுகிற வாலிபனுடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொண்டபடினால அவருடைய சிங்காசனம் பறிபோனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும், தேவனை ஆராதிக்கிற நம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மை விட்டு அகற்றி நம்முடைய வாழ்க்கையிலே ஆகக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஆசீர்வாதங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேசத்தில் ஆசீர்வாதமானவர்களாக, ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற முடியும். ராஜாவின் சமூகத்தில் இருந்து துஷ்டரை நீக்கிவிடு, அப்பொழுது அவருடைய சிங்காசனம் எப்பொழுதும் நிலை பெற்றிருக்கிறோம். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அகாசியர் ராஜாவினுடைய நாட்களிலே அவனுக்கு ஆலோசனைக்காரனாக ஒரு துஷ்ட ஆமான் இருந்தான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இந்த துஷ்ட ஆமான் அந்த யூத ஜனங்களுக்கு விரோதமாக என்ன செய்தான்? பல இடங்களிலே பிரச்சனை ஏற்படுத்தி அவர்களை அழிக்கும்படியாக அவன் பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தான். இது மொர்தெகாய்க்கு தெரிந்தபோது மொர்தெகாய் அவனுடைய சமூகத்திலே விழுந்து கிடந்தான். அதோடு மாத்திரமல்ல, எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து, நீரும் தேவ சமூகத்தில் விழுந்து எங்களுக்காக நீ ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவளையும் கட்டாயப்படுத்தினான். நடந்தது என்று சொன்னான். அந்த துஷ்ட ஆமானுடைய காரியம் முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு யூத ஜனங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஒரு பெரிய விடுதலையும் அங்கே உண்டானது என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, துஷ்ட ஆமான் அங்கே சோத்திரம் சங்கரிக்கப்பட்ட போதுதான் அந்த அகாசுரு ராஜாவுடைய ராஜ்யத்திலே சமாதானம், செழிப்பு, மேன்மை எல்லாம் யூதர்களுக்கு வந்தது. இதே போல நம்முடைய
நம்முடைய வாழ்க்கையிலே சோதரன் நமக்கு எதிராக இருக்கிற பிசாசுடைய கிரியைகளை நாம் அடையாளம் கண்டு அவைகளை நாம் அழிக்காவிட்டால் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய சபைகளிலும் நம்முடைய தேசத்திலும் பிசாசு அவன் கிரியை செய்து அநேகரை அவன் அழித்துக் கொண்டிருப்பான். ஆகவே நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வெள்ளியிலிருந்து கழிவை நீக்கிவிடு. அதோடு மாத்திரமல்ல சோதரம் ராஜாவின் சமூகத்திலிருந்து துஷ்டரை நீக்கிவிடு. அப்பொழுது நம்முடைய ராஜ்யம் நிலை பெற்றிருக்கும். நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ராஜ்யம், பரலோக ராஜ்யம். இந்த பரலோக ராஜ்யத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று விதத்திலே பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த ராஜ்யத்தை நாம் நமக்குள்ளே கொண்டு நாம் அதை ஆளுகை செய்ய வேண்டும். அதிலே நாம் ஸ்தோத்திரம் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் இந்த ராஜ்யத்துக்குள்ளே கடந்து வருகிற நமக்கு எதிராக சில பிசாசுடைய கிரியைகள் அது இருக்கிறபடினாலே நாம் உண்மையான ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாதபடி நாம் என்ன செய்கிறோம்? அநேக நேரங்களில் வேதனைப்படுகிறோம், தடுமாறுகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த தடுமாற்றத்திற்கு காரணம் என்ன என்பதை நாம் கண்டுபிடித்தாக வேண்டும். ஸ்தோத்திரம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக அழைத்திருக்கிறார். நாம் எங்கெங்கும் நிலைத்திருக்க வேண்டும். ஆவிக்குரிய ராஜ்யத்திலும் சரீர பிரகாரமாகவும் நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவனே, ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் நாம் ஆசீர்வாதத்தை சரியான முறையில் அனுபவிக்க முடிகிறதா என்பதை பார்ப்போம் என்று சொன்னால் அநேக நேரம் ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியாதபடி பல தடுமாற்றங்களும் போராட்டங்களும் நமக்குள்ளே வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்ன என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்தில் நாம் பார்க்கிறோம், வீட்டாரே சத்ரு என்று சொல்லப்பட்டது. வீட்டாரே அவனுக்கு சத்ருவாக இருக்கிறார். அவர் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற விடாதபடி சோதரம் நாம் பிரகாசிக்க முடியாதபடி நமக்குள்ளே கிரியை செய்கிற பிசாசுடைய கிரியைகள் அவைகளை நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அடையாளம் கண்டு அவைகளுக்கான நினைச்சம் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு நாம் பார்க்கிறோம். சோதரம் வீட்டார் என்று சொல்லும்போது நமக்குள்ளே இருக்கிற சில சுபாவங்கள், நமக்குள்ளே இருக்கிற சோதரம் சில விசுவாசமுடைய கிரியைகள் அது நம்ம விட்டு நீங்க வேண்டும். அப்படி அது நம்ம விட்டு நீங்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய ஆவிக்குரிய ராஜ்யத்தில் சோத்திரம் நாம் என்றென்றும் நீடித்திருக்க ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நமக்கு அருள் செய்வார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு துஷ்டர்களாக இருக்கக்கூடிய ஒரு காரியம், தோஷம். அந்த துஷ்ட ஆமான் அழிக்கப்பட்ட போது அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆசீர்வாதம் வந்தது. அதே போல நமக்குள் இருக்கிற சாஸ்திரிய கிரியைகளை நாம் அழிக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், சாலமோன் ராஜாவுடைய நாட்களிலே அவனுடைய ராஜ்ய காலத்திலே 4 விதமான நபர்கள் அவனுக்கு விரோதமானவர்களாக இருந்தார்கள். தாவீது தன்னுடைய மகனாகி சாலமோனுக்கு தன் அந்திய நாட்களிலே அவன் சொல்லிவிட்டு சென்ற காரியங்கள், இந்த 4 வேளையும் நீ உன்னுடைய ராஜ்ய காலத்தில் என்ன சொல்லக்கூடாது, வைக்கக்கூடாது. நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு அவன் கட்டளையிட்டு கடந்து சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். சாலமோன் தன் ராஜ்ய பாரத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் நீடித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 4 வேளையும் அவன் அழித்தாக வேண்டும். அதற்குரிய நேரம் காலம் வந்தபோது அவன் எல்லாவற்றையும் சரியாக செய்வான். அவனுடைய ராஜ்ய பாரம் நீடித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம்.
சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதுடைய சிங்காசனத்தில் வீட்டிருந்தான். அவன் ராஜ்யபாரம் மிகவும் ஸ்திரப்பட்டது என்று சொல்லப்படும். அவருடைய ராஜ்யபாரம் மிகவும் ஸ்திரப்பட்டது. 46ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ராஜா யோதாவின் குமாரனாகிய பெலியாமுக்கு கட்டளை கொடுத்தால் அவன் வெளியே போய் அவன் மேல் விழுந்து அவனை கொண்டு போட்டான். ராஜ்யபாரம் சாலமோனின் கையிலே ஸ்திரப்பட்டது. ராஜ்யபாரம் சாலமோனின் கையிலே ஸ்திரப்பட்டதற்கு காரணம் என்ன? அவனுடைய சிங்காசனம் நிலை பெற்றிருப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், இந்த சோதரம் சாலமோன் தன் தகப்பன் சொன்ன இந்த 4 பேரையும் அவன் என்ன செய்தான்? தன் ராஜ்யபாரத்திலே இல்லாதபடி ஆக்கிவிட்டான். அதனால தான் அவருடைய ராஜ்யபாரம் நிலை நின்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய ராஜ்யபாரத்திலே 4 முக்கியமான எதிரிகள். முதலாவது அதோனியா. இந்த அதோனியா யார் என்று சொன்னால் இந்த சாலமோனுடைய சகோதரன். ஆனால் இந்த அதோனியா என்ன செய்தான்? தாவீது கட்டளையிடுவதற்கு முன்பாகவே நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? தன்னை உயர்த்தி அவன் தன்னை ராஜா ஆக்குவதற்காக அவன் பல திட்டங்களை என்ன செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே அவன் நாம் ராஜா ஆவேன் என்று தன்னைத்தான் நினைச்சான் உயர்த்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தன்னை உயர்த்தினான். தேவனுடைய நடத்தலுக்கு காத்திராமல், ஸ்தோத்திரம், தேவ திட்டத்தை அவன் அறியாமல், தன்னுடைய தகப்பனிடத்தில் ஆலோசனை கேளாமல், இவனாகவே தன்னுடைய தகப்பனுக்கு வயதாகிவிட்டது, அவர் இனிமேல் செயல்பட முடியாதவராக மாறிவிடுவார். அதற்குள்ளே ராஜ்யபாரத்தை எப்படியாயும் நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் அநேக சகோதரர்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்குள்ளே நான் தான் முக்கியமான நபர் என்று சொல்லி அவன் தன்னை உயர்த்த ஆரம்பித்தான் என்று நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆகித்துக்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, இவன் ராஜா ஆவேன் என்று தன்னைத்தான் உயர்த்தினான் என்று சொல்லப்படுகிறது. தனக்கு ரதங்களையும் குதிரை வீரர்களையும் அவன் சம்பாதித்தான். தனக்கு கொஞ்சம் ஆள் சேர்ந்தவுடனே, தனக்கு ஒரு கொஞ்சம் பலம் வந்தவுடனே சோதரன் அவன் தன்னைத்தானே உயர்த்த ஆரம்பித்து விட்டான். தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திராமல், தேவனுடைய நடத்தலுக்கு காத்திராமல் நாம் ராஜா ஆவேன் என்று சொல்லி அவன் தன்னை உயர்த்த ஆரம்பித்தான். இதுதான் இவனுக்கு கேள்வி. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டுடைய ராஜ்யத்தில் நிலைநிற்க முடியாதபடி, ஆண்டுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்குள்ளே நாம் வாழ முடியாதபடி, சோத்திரம் நம்மை கெடுக்க நினைக்கிற சோத்திரம் சில தந்திரமான காரியம் பிசாசு வைக்கிறது. தன்னைத்தானே உயர்வாக நினைக்கிற ஒரு அனுபவம். வேறும் சொல்லுங்க, தன்னை உயர்த்துகிற எவன் நினைச்சுவான் தாழ்த்தப்படுவான், தன்னை பார்த்துகிறவன் நினைச்சுவான் உயர்த்தப்படுவான் என்ற விதத்திலே பார்க்கிறோம். ஆனால் இவன் தன்னைத்தானே உயர்த்த ஆரம்பித்தான். வேறும் சொல்கிறது 1 பேதுரு 5:6 நாம் வாசிக்கிறோம். ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படிக்கு என்னுடைய பலத்தை கை கொள்ளுங்கள், நினைச்சீங்கள் அடங்கியுங்கள் என்று விதத்தில் நாம் பார்க்கிறோம். ஏற்ற காலம் என்று ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த காலம் வருகிற வரைக்கும் நாம் நினைச்சு காத்திருக்க வேண்டும். இங்கே இவன் காத்திராமல் நாம் ராஜா ஆவேன் என்று தன்னைத்தானே உயர்த்தினான். ஆனால் அது அவனுக்கு அனுகூலமானதா என்பதை நாம் பார்த்தால் அது அனுகூலமாக மாறவில்லை. ஸ்தோத்திரம். என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையில நாம் நாமே உயர்த்தி கொண்டு சில காரியங்களை அடைய வேண்டும் என்று குறுக்கு வழியில நாம் போவோம் என்று சொன்னால் அதனாலே நாம் அந்த காரியத்தை அடைய முடியாது. தேவ சுத்தத்துக்கு காத்திருக்க வேண்டும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 80ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே கலந்து இஸ்ரவேலுக்கு
தன்னை காண்பிக்கிற நாள் வரைக்கும் வனாந்தரத்திலே அவன் குடியிருந்தான் என்ற விதத்தை பார்க்கிறோம். வனாந்தரத்திலே அவன் குடியிருந்தான். வளர்ந்து தன்னை இஸ்ரவேலுக்கு காண்பிக்கிற நாள் வரைக்கும் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ஒரு நாள் யோவான் ஸ்நானனை காண்பிக்க போகிறார். அதுவரைக்கும் அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டது. ஆனால் ஆவியில் பலம் கொண்ட உடனே அது தன்னை இஸ்ரவேலுக்கு காண்பிக்கவில்லை. ஆண்டவரே யோவான் ஸ்நானனை உலகத்துக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான தேவப்பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மை நாம் காண்பிக்க வேண்டும். நம்முடைய திறமைகளை, நம்முடைய அனுபவங்களை, நம்முடைய காரியங்களை நானும் அறிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் எதையும் செய்யக்கூடாது. ஆண்டுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், ஆண்டுடைய நாமம் மூலமாக உயர்த்தப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சியாக இருக்க வேண்டும். நம்மை நாம் வெளிப்படுத்துவதற்கு, நம்மை நாம் உயர்த்துவதற்கு ஒரு நாளும் நினைச்சக்கூடாது. எந்த காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. ஆனால் இந்த லோடியா நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தினான். அதனாலே அவனுக்கு கேடு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். லூசிபர் சொன்னான், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்று அவன் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அப்படி அவன் தனக்குள்ளே இப்படி சொல்லிக் கொள்ளும்போதுதான் கர்த்தர் அவனுடைய தீய சிந்தனை அறிந்து கர்த்தர் அவனை அகாதமான பாதாளத்திலே தள்ளிவிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அவ்வாண்டு என்னைக்குமே வேட்டியில் உள்ள மனிதர்களுக்கு, வேட்டியில் உள்ள எந்த காரியத்திற்கும் எதிராக இருக்கலாம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே நேபுகாத்நேச்சார் ஒரு நாள் அரண்மனை உப்பரிக்கையிலே உலாவிக் கொண்டிருக்கும் போது அவன் சொன்னான், இது என் வல்லமையின் பராக்கிரமத்திற்கென்று, என் மகிமை பிரதாபத்திற்கென்று நான் கட்டின மகாபாபிலோன் என்று சொன்னான். அப்படி அவன் சொன்ன உடனே, அவன் வாயிலிருந்து அந்த வார்த்தை வெளிப்பட்ட உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. நேபுகாத்நேச்சாரே, நீ மனுஷரில் தள்ளப்பட்டு நீ மாலைப்பொருள் பிள்ளை நீ காட்டுக்குள்ளே நீ என்ன செய்ய வேண்டும்? 7 காலங்கள் மேலே அது சுமர வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. அவர் தன் ராஜ்ய பாரத்தை இழந்தார் என்று நாம் பார்க்கிறோம். சோத்திரம். மாடை போல பிள்ளை என்று காட்டிலே பணியிலே நுழைந்து மிருகத்தைப் போல அவன் மாறினான். காரணம் என்று சொன்னால், அவன் சொன்ன வாயின் வார்த்தை தான், இது என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்திற்கென்று, என்னுடைய மகிமை பிரதாபத்திற்கென்று நான் கட்டின மகாபாபிலோன் என்று சொன்னான். சொன்ன உடனே அவன் ராஜ்யபாரத்தை இழந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே பாபேல் கோபுரத்தை ஜனங்கள் கட்டினார்கள். அவர்களுடைய எண்ணம் எல்லாம், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடி நமக்கு ஒரு பேர் உண்டாக பண்ண நாம் என்ன சொல்வோம், இந்த கோபுரத்தை கட்டுவோம் என்று சொல்லி அவர் எல்லாரும் தங்களுக்கு பேர் உண்டாக பண்ணும்படியாக இந்த கோபுரத்தை கட்டினார்கள். அதனுடைய முடிவு என்ன என்று சொன்னார், அங்கே ஆண்கள் இறங்கி போய் நம்முடைய பாசைகளை தாறுமாறாக்கினார். அங்கே அவர்கள் எல்லாரும் சிதறப்பட்டு பூமி பல இடங்களுக்கு சிதறப்பட்டு போனார்கள். கோபுரத்தை கட்டுவதை நிறுத்திவிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பேர் உண்டாக பண்ணுவோம் என்று சொல்லும்போது அங்கே பிரச்சனை வருகிறது. இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பேர் பிரஸ்தாபத்திற்காக, நம்முடைய சுய மகிமைக்காக நாம் நம்மை நாமே உயர்த்தி உலகத்திலே நாம் ஒரு பெரியவர்களாய் மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே அது வருவது கடினமான ஒரு காரியம். ஆகவே இந்த நாட்களிலே லோடியாவை போல நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்த்துவதபடி நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருப்போம். அவர் உயர்த்தும் போது அந்த உயர்வை யாரும் தடுக்க முடியாது. அதுவரைக்கும் தேவனுடைய சித்தத்துக்கு அடங்கி இருக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். அதுதான் தேவனுடைய உண்மையான சித்தமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்று சொன்னால் நாம் சிலுவையிலே நம்மை மறைத்து ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக ஸ்தோத்திரம். இந்த அதோனியாவிடத்தில் காணப்படுகிற ஒரு காரியம் தந்திரம்.
முதலாவது ராஜா ஆவேன் என்று சொன்னான், தன்னை உயர்த்தினான். இரண்டாவதாக அவன் தந்திரமாக அவன் வருகிறான் என்பதை பார்க்கிறோம். இந்த தந்திரம் என்று சொன்னால் இது பிசாசுடைய குணம். பிசாசு எப்பொழுதுமே தந்திரமாகத்தான் உள்ளே நுழைவான். இப்பொழுது சாலமோன் ராஜாவாகிவிட்டான். ராஜாவான பிறகு தாவீது மரித்து விட்டார். மரித்து போன பிறகு இவருக்குள்ளே உள்ளத்தில் ஒரு போராட்டம். எப்படியே என்னுடைய சகோதரன் சாலமோன் அவன் ராஜாங்கத்தை பெற்றுவிட்டான், இதை இடத்திலிருந்து எப்படியாவது கைப்பற்ற வேண்டும், ஆண்டவர் அவனுக்கு இதை கொடுத்து விட்டார் என்பதெல்லாம் தெரியும். ஆனாலும் குறுக்கு வழிகளை கையாளும்படியாக அவன் நாடுகிறான். சோதரம் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே அவன் சொல்கிறான், ஆகித்தின் குமாரனாகிய அதோனியா சாலமோன் தாயாகிய பச்சேபாளத்தில் வந்தான். நீ சமாதானமாய் வருகிறாயா என்று அவள் கேட்டதற்கு சமாதானமாய் தான் வருகிறேன் என்றான். பின்பு அவள் உன்னோடு நான் பேச வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்றால் அதற்கு அவள் சொல் என்றார். அப்பொழுது அவன் ராஜ்யம் என்னுடையதாக இருக்கிறது என்றும் நான் அரசாங்கிறதற்கு இஸ்ரவேல் எல்லாரும் என்மேல் நோக்கமாக இருந்தார்கள் என்றும் நீர் அறிவி. ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று. கர்த்தரால் அவருக்கு கிடைத்தது. எப்பொழுது நான் கிடந்து ஒரு மன்னாட்டை கேட்கிறேன், அதை எனக்கு மறுக்க வேண்டாம் என்றான். அவள் சொல் என்றான். அப்பொழுது அவன் ராஜாவாகிய சாலமோன் உம்முடைய சொல்லை மறுப்பதில்லை, சூனேமியராகிய அபிசாகை எனக்கு அவர் விவாகம் பண்ணி கொடுக்க அவரோடே பேசுவதை வேண்டுகிறேன் என்றான். பாருங்க, இந்த அதோனியா தன்னுடைய சகோதரன் சாலமோன் ராஜாவான ஆன பிறகு அவருடைய ராஜ்ய பலத்தை எப்படியாகிலும் பெற்றுக்கொள்வதற்காக குறுக்கு வழியிலே தந்திரமாக நினைச்சான்னா சாலமோனுடைய தாயிடத்தில் போய் அவன் ஆலோசனை வைக்கிறான். என்ன ஆலோசனை வைக்கிறான்? அபிசாகை எனக்கு விவாகம் பண்ணி கொடுக்க வேண்டும். சோத்திரம். அபிஷாய் அவள் சோத்திரம் தாவீது வயதான நேரத்திலே அவளுக்கு கொடுக்கப்பட்டவள். சோத்திரம். ஆனால் தாவீது அவளை அறியவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த அபிஷாயை எனக்கு நீ விவாகம் பண்ணி கொடுத்தால் நல்லது அப்படின்னு சொல்லி கேட்டார். தாவீதுக்கு கொடுக்கப்பட்டவள் எப்படி தன்னுடைய மகனுக்கு அது கொடுக்கப்பட முடியும்? இதை முதல் மூலமாக தந்திரமாக இந்த அபிஷாகை விவாகம் பண்ணிவிட்டால் சோத்திரம் தாவீதுடைய ராஜ்ய பலத்தை அபிஷாகி மூலமாக நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு தந்திர புத்தியோடு அவன் நினைச்சினான். அவன் கடந்து வருகிறான். இப்போ தந்திர புத்தியிலே கடந்து வருகிறதை சாலமோன் நினைச்சினான். அவன் அறிகிறான். அறிந்து ஸ்தோத்திரம் அவன் அபிஷாகையை கேட்க வேண்டும், ராஜாங்கத்தையே கேட்க வேண்டும் என்று சொல்லி இந்த சாலமோன் அவன் மேல் விழுந்து அவனை கொள்ளும்படியாக அங்கே வினையாவுக்கு கட்டளை கொடுக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, அதோனியா இதன் மூலமாக அவன் அடிக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிசாசு என்னைக்குமே தந்திரமாக அவன் குறுக்கு வழியில கடந்து வருகிறவன். அவனுடைய இந்த தந்திர புத்திக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒருவரும் இடம் கொடுக்கக்கூடாது. யோசுவா 9ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கிதியோனியர்கள் தந்திரமாக அவர்கள் இஸ்ரவேலுக்கு வந்து உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள். தங்களை தூரத்து தேசத்தில் உள்ளவர்களைப் போல காண்பித்து அவர்கள் நட்டுடுத்தி பழமையான பாவச்சைகளை கால்களை தொடுத்து கொண்டு வந்து யோசுவாவோடு உடன்படிக்கை செய்து அவர்கள் தங்களை அழிக்காதபடி தங்களை காத்துக் கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? ஆறாம் தேசத்தில் பிரவேசிக்கும் போது உங்களுடைய எல்லாரையும் என்ன செய்ய வேண்டும்? பட்டயத்தால் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இந்த யோசுவா கர்த்தருடைய ஆலோசனையை கேளாதபடி அந்த கிபியோனியர்களோடு உடன்படிக்கை பண்ணினால காலம் முழுவதும் இஸ்ரவேலர்களுக்கு அவர்கள் உள்ளாகவே இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அதே போல ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பார்க்கும்போது யாக்கோபு தந்திரமாக என்ன செய்யலாம்? தன்னுடைய தகப்பனிடத்தில் வந்து உடைய மகனாகிய ஏசா நான் தான் என்று சொல்லி ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொள்கிறான். அதோடு மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், தன்னுடைய சகோதரத்தில் அவன்
கூலை கொடுத்து தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் எழுதி வாங்கிக் கொள்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படியாகிலும் ஆளுகை செய்ய வேண்டும், ராஜாங்கத்தை பெற வேண்டும், எப்படியாவது குறுக்கு வழியில் நாம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த உலகத்தில் அநேகர் செயல்படுகிறார்கள். ஆனால் விசுவாசனுடைய தந்திர புத்திகளுக்கு இடம்பெறாதபடி கர்த்தருடைய சித்தத்துக்கு நாம் காத்திருக்க நம்மை அர்ப்பணிப்போமாக. நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட சுபாவங்கள் தந்திரமான காரியங்கள் நமக்குள் வரும் என்று சொன்னால் அதை அப்புறப்படுத்துவோம். யோவான் 10:1 நாம் பார்க்கிறோம், வாசல் வழியாய் பிரவேசிக்காமல் வேறு வழியாய் அவன் வருகிறவன் கள்ளன் கொலைக்காரமாய் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. வாசல் வழியாக தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு உயர்வுக்கு நாம் காத்திருக்க வேண்டும். தேவ சித்தத்தை மீறி நாமாகவே குறுக்கு வழியில ஆசீர்வாதத்தை தேட வேண்டும் என நினைத்தால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இராது. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அதற்கு காத்திருக்கிறோம். முதலாவது இந்த அதோனியா ராஜா ஆவேன் என்று சொல்லி அவன் தன்னை உயர்த்தி வந்தான். அதோடு மாத்திரமல்ல, தனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி அறிந்த போதும் அவன் குறுக்கு வழியை கையாளினான். இது இன்றைக்கு ஆவிக்குரிய கோலத்தில் இருக்கிற நமக்கு ஒரு நல்ல காரியம் அல்ல, நல்ல சுவாபம் அல்ல. இதை நம்மளுக்கு நாம் அப்புறப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நல்ல உடமையாக மாற முடியும், ஆண்டவருக்கு பிரயோஜனமுள்ளவர்களாய் மாற முடியும். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஸ்தோத்திரம், அபியாத்தார் என்ற மனுஷனை பார்க்கிறோம். இந்த சாலமோனுடைய நாட்களிலே இந்த அபியாத்தார் இவர் ஒரு ஆசாரியர். இவரையும் சாலமோன் ஆசாரியனாக இல்லாதபடி தள்ளி போட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன என்று சொன்னால், 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே 26-27 நாம் பார்க்கிறோம். ராஜா ஆசாரியனாகிய அபியாத்தாரை நோக்கி, நீ உன் நிலங்கள் இருக்கிற ஆலோகத்திற்கு போய்விடு. நீ மரணத்துக்கு பாத்திரவனாய் இருந்தும் நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு முன்பாக கர்த்தராகிய ஆண்டவருடைய பெட்டியை சுமந்தபடியினாலும் என் தகப்பன் அனுபவித்த உபத்திரத்தை எல்லாம் நீ கூட அனுபவித்தபடியினாலும் இன்றைய தினம் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன் என்றால். அப்படியே கர்த்தர் சீலோவிலே ஏலியின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தை நிறைவேற்றும்படியாக சாலமோன் அபியாத்தாரை கர்த்தருடைய ஆசாரியனாய் இராதபடி தள்ளி போட்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவருடைய தீர்க்க தரிசனத்தின்படி ஏழி வீட்டை குறித்து ஆண்டவர் என்ன செய்தார்? தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அது நடந்தது. எப்பொழுது நடந்தது என்று சொன்னால், இந்த சாலமோனுடைய காலத்தில் ஆண்டவர் அபியாத்தாரை ஆசாரியனாய் இராதபடி கர்த்தர் என்ன செய்தார்? விலக்கி போட்டார். இப்போ சாலமோன் நிறைவேற்றினார். சாலமோன் செய்த காரியம் கர்த்தருடைய வார்த்தையில் அடங்கி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த அபியாத்தார் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால், இங்கே நாம் பார்க்கிறோம் 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அங்கே அவன் சிரியாவின் குமாரனாகி யோவாபோடும் ஆசாரியனாகிய அபியாத்தாரோடும் என்ன செஞ்சான்? ஆலோசனை பண்ணியிருந்தான். அவர்கள் அவனிடத்திலிருந்து அவனுக்கு உதவி செய்து வந்தார்கள். இப்போது அதோனியா குறுக்கு வழியில் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி அவன் என்ன செய்யலாம்? அவன் தகப்பனிடத்தில் ஆலோசனை கேளாதபடி தன்னுடைய சுயமாக அவன் முடிவுக்கு வருகிறான். இப்பொழுது இந்த அபியாத்தார் ஆசாரியனாக இருக்கிறான், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்தவன். அவன் சொல்லியிருக்க வேண்டும், தகப்பனிடத்தில் நீ ஆலோசனை கேள், இந்த இவருக்கு பிறகு தேவன் யாரை ராஜாவாக ஏற்படுத்தி சுத்தமாயிருக்கிறார் என்று ஜனங்கள் எல்லாரும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதற்கு ஒரு முடிவு சொல்லும் என்று தகப்பனிடத்திலே அவனை வழிநடத்திருக்க வேண்டும். ஆனால் தகப்பனிடத்திலே அவனை வழிநடத்தாதபடி அவன் சொன்ன உடனே அவனுக்கு இவர்கள் சோத்திரம் பக்கவாத்தியம் வாசித்து அவனை தூக்கி ராஜாவுக்கு மேலே கொண்டு போக நினைத்தார்கள். ராஜாவிடத்தில் ஆலோசனை கேட்கவில்லை. உங்களுடைய பிள்ளை இப்படி சொல்லிக்கொண்டு அறைகிறான், உங்களுடைய தீர்மானம் என்ன, உங்களுடைய சித்தம் என்ன என்று சொல்லி இந்த அபியாத்தார் தாவீதிடத்தில் போய் காரியங்களை விசாரித்திருக்கலாம். ஆனால் எதையுமே செய்யாதபடி ஸ்தோத்திரம் இந்த தாவீதுக்கு அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளில் யாரை தகப்பன் ராஜாவாக்க போகிறார் என்பதை அவர் யாரிடத்திலே ஆலோசனை கேட்காமல், ஒருவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னை உயர்த்தி கொண்டு
அவன் செயல்படுகிற காரியத்திற்கு இவர்கள் உடந்தையாக இருந்து இவனும் சோத்திரம் அங்கே யோவாவும் நினைச்சினார்கள், ஆலோசனை பண்ணி வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதோடு அவனுக்கு உதவி செய்தார்கள், அவனுடைய காரியத்துக்கு இவர்கள் உடந்தையாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வேதத்திலே யாத்திராம் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். யாத்திராம் 23ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்கிறது, கள்ள காரியத்துக்கு தூரமாக இருப்பாயாக. கள்ள காரியத்துக்கு உடந்தையாக இருக்கக்கூடாது, நீ அதற்கு தூரமாக இருக்கணும், அதற்கு நீ ஒத்து போகக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்கிறார். ஆனால் எல்லாம் அறிந்த ஆசாரியனாக அபியாத்தார் இந்த கள்ள காரியத்துக்கு உடந்தையாக இருக்கிறான். அதாவது கர்த்தருக்கு கோபமான ஒரு காரியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், நல்ல காரியத்துக்கு உடந்தையாக இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, குற்றமில்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாயாக. பாருங்க, இவன் ராஜாவானா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு பிறகு சாலமோன் குற்றவாளியை கருதப்படுவான். சாலமோன் ஒரு அப்பாவி, அவன் சோத்திரம், அவன் ஒதுக்கப்பட்டு அவன் அநியாயமாய் கொலை செய்யப்பட வேண்டியிருக்கும். ஆகவேதான் இந்த கள்ள காரியத்துக்கு உடந்தையாக இந்த அபியாத்தார் செயல்பட்டு குற்றமில்லாத நீதிமானை கொலை செய்வதற்கு அவன் என்ன செய்தான், காரணமாக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நல்ல காரியத்துக்கு தூரமாக இருப்பாயாக, குற்றமில்லாதவனையும் நீதிமானை கொலை செய்யாயாக, நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். 8ஆவது வசனத்தை பார்க்கிறோம், பரிதானம் வாங்காதிருப்பாயாக, பரிதானம் பார்வையுள்ளவர்களை உள்ளடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை நிச்சயமாக புரட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் உற்சாகமான சில காரியங்களை அதோனியா அபியாத்தாருக்கு சிலரை செஞ்சிருக்கிறான். அவன் சில காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு அதற்காக நல்ல காரியத்துக்கு உடந்தையாக அவன் இருந்து அங்கே பரிதானத்தை வாங்கி கொண்டு தன்னுடைய பார்வையை எடுத்து நீதிமன்ற வார்த்தை புரட்ட ஆரம்பிக்க அவன் நினைத்தபடினாலே கர்த்தர் இந்த அபியாத்தாரை ஆசாரியனாய் இராதபடி கர்த்தர் விலக்கிக் கொண்டார். சோத்திரம். யூதா அப்போஸ்தலனாகிய யூதா என்ற நிறுவனத்திலே நீங்கள் பார்க்க சொன்னால் அங்கே இப்படிப்பட்ட நபர்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். வாசிப்போம். யூதா அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிறுவனம் வெளிப்படுத்தின விசேஷத்தின் முன்பாக இருக்கிறது. சொல்லப்படும் எப்படிப்பட்டவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து சோத்திரம் பேழையால் கூடிக்காக செய்த மஞ்சளத்தில் விரைந்தோடி ஓரா எதிர்த்து பேசின பாவத்துக்கு உள்ளாகி கெட்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்பாங்க இவர்கள் யாருன்னு சொன்னால், இவர்கள் காயினுடைய வழியிலே நடக்கிறவர்கள். காயின் என்ன காரியம் செய்யலான்னு சொன்னால், தன் சகோதரனை கொலை செய்யலாம். தன் சகோதரனுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாக இருந்தபடினாலே, தன்னுடைய கிரியைகள் ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தபடினாலே, பொறாமையினாலே தன்னுடைய சகோதரனை கொலை செய்ய அவன் புரிந்தான். ஆகவே இந்த அபியாத்தார் காயினுடைய வழியிலே நடக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கு, பேழையா கூலிக்காக செய்த மஞ்சளத்திலே விரைந்தோடி. பேழையா கூலிக்காக செய்த ஒரு மஞ்சளத்தில் விழுந்தான். சோத்திரம். நிறைய பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், பதவி கிடைக்கும், நமக்கு கனம் கிடைக்கும் என்று சொல்லி ஆசைப்பட்டு என்ன செய்தான், பேழையாம் கூலிக்காக ஓடினான். அதே போல இந்த அபியாத்தாரும் அதோனியாவுடைய வஞ்சகமான காரியங்களுக்கு அவன் உடன்பட்டு மெய்யான நீதியை புரட்ட அவன் மனதாக இருந்தபடினாலே கர்த்தர் அவனை என்ன செய்தார், ஆசாரியர்கள் இல்லாதபடி அழித்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். போரா எதிர்த்து பேசின பாவத்துக்கு உள்ளாகி கெட்டு போனவனாய் இவன் தள்ளப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, தன் குமாரர் செய்யும் பாவத்தை அறிந்திருந்தும் அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் என்ன செய்தாரா, ஏழையை குறித்து ஆண்டவர் வருத்தப்பட்டார். தன் குமாரர்கள் பாவம் செய்கிறார்கள், அதை அறிந்திருந்தால்
ஆனாலும் அவர்களை அடக்காமல் போனான் என்று சொல்லப்பட்டது. இதே போல அதோனியா கர்த்தருடைய சித்தத்தை அவன் செய்யாதபடி அவன் கர்த்தருடைய சித்தத்துக்கு மீறி நடக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறபடினாலே அதை கண்டிக்காமல் அவனுடைய ஆலோசனைக்கு உட்பட்டு அவரோடு சேர்ந்து இவனும் என்ன செய்யலாம் குற்றவாளியாக மாறினான் என்று பார்க்கிறோம். சோத்திர நீதிமொழிகள் 28:30 நாம் பார்க்கிறோம். உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழிகளை நடத்துகிறவர்கள் தான் வெட்டின குடியிலே என்று சொல்லலாம் விழுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. லேவியராம் 19:14-17 வாசிக்கிறோம். உன் ஜனங்களுக்குள் அங்கும் இங்கும் போல் சொல்லி தெரியாயாக பிறனுடைய இரத்தப்பழிக்கு உடன்பட வேண்டாம் என்று சொல்கிறார். ஆனால் இந்த அபியாயத்தால் பிறனுடைய இரத்தப்பழிக்கு உடந்தையாக சோத்திரம் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கேட்டுக்கொண்டு காரியங்களை அங்கே சோத்திரம் சொல்லிக்கொண்டு அழைகிற ஒரு அனுபவத்திலே இருந்தபடினாலே தான் கர்த்தர் அபியாத்தாரை ஆசாரியனாய் இராதபடி கர்த்தர் விலக்கி போட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது சாலமோனாலே நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதன் ராஜ்ய காலத்திலே சோத்திரம் 2 பேரை அவன் என்ன செய்தான்? அவன் இல்லாமல் ஆக்கிவிட்டான். முதலாவது அதோனியா, 2வது அபியாத்தார், 3வது யோவாப் என்ற மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த யோவாப் இவன் தாவீது நாட்களிலே நல்ல ஒரு படைத்தலைவனாக இருந்தான். தாவீதுக்கு நல்ல ஒரு சேவகனாக இருந்து உண்மையாக அவன் நடந்து வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் இவனையும் சாலமோன் ராஜ்யத்தில் இல்லாதபடி ஆக்கிவிட்டார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இவன் தன்னுடைய நாட்களிலே தன்னை காட்டிலும் உத்தமர்களாக இருந்த 2 பேரை அவன் கொலை செய்து விட்டான். சமாதான காலத்திலே யுத்த காலத்தில் ரத்தத்தை சிந்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தாவீது சோத்திரம் ராஜ்யத்திலே அவன் ஆரம்ப நாட்களில் இருக்கும்போது, சோத்திரம் எபிரோனிலே ராஜாவாக இருக்கும்போது, அங்கே அப்னேர் என்ற படைத்தலைவர் அந்த முழு இஸ்ரவேல் தேசத்தையும் தாவீதோடு இணைக்க அவன் அப்புறமாக கடந்து வருகிறான். இந்த அப்னேர் தாவீதிடத்தில் வந்த போன செய்தியை இந்த யோவாப் பிந்தி அறிந்து இவனை வழியிலே ஆள் அனுப்பி அழைத்து கொண்டு வந்து அப்னேரை செய்கிறான். அவன் கொலை செய்கிறான். தாவீதிடத்தில் வந்து போனான் என்பதை கேட்டவுடனே இவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துவிட்டது. எதற்காக வந்திருப்பான்? ஏன் வந்திருப்பான்? இவனும் தாவீதுடைய ராஜ்யத்திலே ஒரு பங்கை வைக்க வந்திருப்பான் என்று சொல்லி அறிந்து அவன் ஒரு தகாத சிந்தனைக்குள்ளாகி இந்த அப்னேரை வழியிலே பிடித்து கொண்டு வந்து கொண்டு போட்டான். இது தாவீதுக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. தாவீது மிகுந்த வேதனைப்பட்டான். ஐயோ, என்னுடைய ராஜ்யத்திலே ஒரு நீதிமான் கொலை செய்யப்பட்டு விட்டாங்க. ஜனங்கள் என்ன நினைப்பார்கள்? சோத்திரம் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? இது தாவீதினால் தான் நடந்தது என்று சொல்லி தாவீது மேலே பழி சொல்வதற்கு இது வழியாகிவிட்டது என்று சொல்லி வேதனைப்பட்டான். ஆனால் அப்னேருடைய இரத்தப்படிக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது என்று சொல்லி அவன் அப்னேருடைய மரணத்திலே அவனுடைய பாடிக்கு முன்பாக அவன் புலம்பிக் கொண்டு போனான். ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே நாம் சில நேரம் நமக்கும் மற்றவர்களுக்கும் சில காரியங்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் தாவீது இந்த விஷயத்தில் தான் குற்றவாளி அல்ல என்பதை அந்த அப்னேருடைய இறுதி ஊர்வலத்தில் அவன் எல்லாரும் முன்பாக நடந்து கொண்டு அப்னேர் ஒரு மதிக்கட்டவனை போல மறித்து விட்டான் என்று சொல்லி அவனை புலம்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அதன் பிறகு இந்த யோவாப் ஸ்தோத்திரம் தன்னிடத்தில் உள்ள இன்னொரு நண்பர் அமாசா, அவர் ஒரு படைத்தலைவர் தான். இவரும் தாவீதுடைய சேவகத்தில் அவன் பணி செய்து வந்தவன். இவரையும் வழியிலே ஒரு நாள் கொண்டு போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம் என்ன என்று சொன்னால், இந்த யோவாப்புக்கு தன்னை காட்டிலும் மேலான இல்லை என்று சொன்னால், தன்னை காட்டிலும் அறிவில் கூடின ஆட்கள், தனக்கு நிகரான ஆட்கள் யாரும் வரக்கூடாது. தாவீது தன்னுடைய மெய்காப்பாளராக என்னை தான் வைத்திருக்கிறார். தாவீது தன்னுடைய சேவகத்தில் என்னை தான் நம்பியிருக்கிறார். இவர்கள் வந்தால் இவர்கள் எனக்கு மேலாக போய்விடுவார்கள், இவர்கள் எனக்கு எதிராக செயல்படுவார்கள். இவனாகவே தப்பாக கொண்டு வந்து தன்னுடைய சோத்திரம் தந்திர புத்தியினால் 2 பேரையும் அவன் கொலை செய்தார்.
இப்போ பாருங்க, யோவா அநியாயமாக 2 பேரை அவன் கொலை செய்து விட்டான். இது கர்த்தருக்கு வேதனை கொடுக்கிற ஒரு காரியமாக இருந்தது. சோத்திரம். காரணம் ஈகோ பிரச்சனை. சோத்திரம். தன்னை காட்டிலும் அறிவிலே திறமையில உள்ள நபர்கள் வந்தால் அவர்களை நாம் மிஞ்சி நான் போக வேண்டும், அவர்களை என் பட்சத்தில் வைத்திருக்கக்கூடாது, அவர்கள் என் பக்கத்தில் இருக்கக்கூடாது, அவர்கள் நினைக்கிற ஒரு சுபாவம். இந்த யோவாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு கெட்ட புத்தி இருந்தபடினால் தான் அந்த 2 பேரையும் கொலை செய்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்திலே நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 21:14 நாம் பார்க்கிறோம். ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதி மோசம் செய்து அவனை துணிகரமாய் கொண்டு போட்டால் அவனை என் பலிபீடத்திலிருந்து பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ துணிகரமாக ஒருவனை கொலை செய்தால் அவன் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் என் பலிபீடத்தில் வந்து பலிபீடத்தில் குப்புகளை பிடித்துக் கொண்டிருந்தால் அவனை அங்கிருந்து பிடித்து கொண்டு போய் கொலை செய்யலாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பலிபீடத்தை பிடிச்சுக்கிட்டானே, பலிபீடத்தில் குப்புகளை பிடித்துக் கொண்டிருக்கிற அவனை என்ன செய்வது என்று சொல்லி நாம் நினைத்தாங்கே விட்டுறக்கூடாது. நீங்கள் அங்கிருந்து அவனை பிடித்து என்ன செய்து கொலை செய்யுங்கள் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அதன் பிரகாரம் தான் இந்த யோவாவும் என்ன செய்யலாம், சாலமோன் நாட்களிலே என்ன செய்யலாம் கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ராஜ்ய பலத்திலிருந்து தள்ளப்பட்டான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் நல்ல சுவாபமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் கொடுக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. மத்தேயு 5:22ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்திற்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் துவைத்துக் கொள்பவன் நியாயத்திற்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை விலங்கு சொல்கிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாய் இருப்பான். ஊழலுக்கு சொல்கிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தில் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு உரை உண்டு அங்கே இணைய உருவாயிருந்தேன். அங்கேதானே பலிபீடத்தில் காணிக்கை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. பாருங்க, சகோதரன் மேலே நமக்கு எரிச்சல், சகோதரன் மேலே நமக்கு பொறாமை, சகோதரன் மேலே காரணம் இல்லாமல் நமக்கு பல தீய எண்ணங்கள் வரும் என்று சொன்னால் அதெல்லாம் ஆண்டவருடைய பலிபீடத்தில் வச்சு நம்ம ஜெபிக்கணும். நம்ம யாரையும் அநியாயமாக சோத்திரம் நாம் நினைச்சக்கூடாது, திட்டக்கூடாது, அநியாயமாக பேசக்கூடாது, மூடன் என்று சொல்லக்கூடாது. சோத்திரம். அது மாத்திரமல்ல, வீணன் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயம் இல்லாமல் நாம் குவித்துக் கொள்ளக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு ஆபத்தை கொண்டு வரும். இந்த யோவா அவன் தன் சமூகத்தில் இருந்த 2 பேரையும் அநியாயமாய் கொலை செய்தான். ஸ்தோத்திரம். சதி மோசம் செய்தவர்களை கொலை செய்தான். அதன் பிரகாரம் கர்த்தர் அவனுடைய ஜீவனையும் சாலமோன் நாட்களிலே செய்தாராம். பலிபீடத்தில் பொருளை பிடித்துக் கொண்டிருந்தால் அவனை பிடித்து கொலை செய்யும்படி தனியாவுக்கு கட்டளையிட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 4வதாக சீமை என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த சீமை இவன் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இவனை குறித்து இவன் என்ன சொல்லுன்னு சொன்னால், இவன் சவுலுடைய வம்சத்தை சார்ந்தவன். சவுல் ராஜ்யபாரத்தை இழந்த பிறகு தாவீது அரியணையிலே வந்த பிறகு இவன் தாவீது அரசனானதை விரும்பாதபடி அவனுக்கு மேலே இவனுக்கு ஒரு ஸ்தோத்திரம் பொறாமை எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. ஸ்தோத்திரம்.
தாவீது தன்னுடைய மகன் அப்சலோம் மூலமாக ராஜ்யபாரத்தை இழந்து வனாந்தரத்துக்கு அவர் போய் கொண்டிருக்கும் போது இந்த சீமையை என்ன செய்யலாம் சொன்னால் அவனுக்கு எதிராக அவன் கடந்து வரும்பொழுது இரத்த பிரியனே வேலையாளின் மனுஷனே தொலைந்து போ என்று சொல்லி அவனுக்கு விரோதமாக கற்களை எரித்து கொண்டு அவனை சுற்றி நடந்து வருகிற மக்களுக்கு விரோதமாக கற்களை எடுத்துக்கொண்டு என்ன செய்யலாம் அவன் சொல்லிக் கொண்டு வர தூஷித்து வருகிறான். ஸ்தோத்திரம். இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏனென்று சொன்னால் என்னுடைய தலைவர் சவுல் இருந்த இடத்துல இவன் போய் உட்கார்ந்துட்டு இவன் ராஜ்யபாரம் பண்ண நினைச்சான். இது முடியலை. என்னுடைய சொந்த மகனே இவனுக்கு விரோதமாக எழுப்பி இவனை காலி பண்ண நினைச்சுட்டான். நல்லது என்று சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டான். ஆனால் இதற்காக இவன் தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழந்து இப்பொழுது வனாந்தரத்துக்கு போகிறான் என்று சொன்னால் அவனுடைய அறியாமை. சோத்திரம். ஆனால் இந்த சூழ்நிலையிலே சீமையை என்ன செய்யறான்னு சொன்னால் இந்த தாவீதுக்கு விரோதமாக அவன் தூஷிக்கிறான். அப்பொழுது யோவாப் சொல்கிறான், நான் அந்த நாயை ஒரே வெட்டணுமா என்று சொல்லி சவுல்கிட்ட சாமுவேல் தாவீதுகிட்ட கேட்கிறான். அப்பொழுது தாவீது சொல்கிறான், இல்லை, அவனை ஒன்று செய்ய வேண்டாம், கர்த்தர் தூசிக்க அனுமதித்திருக்கிறான், அவன் தூசிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது என்ன செய்தார், அவர் அருமையாக இந்த இடத்துல சீமையை ஒன்றும் செய்யாமல் விட்டு விடுகிறார். ஆனால் நாட்கள் சென்றன. மறுபடியும் தாவீது அரியணையில் வந்தார். அரியணையில் வந்த பிறகு இந்த சீமைக்கு அவனால் நிற்க முடியல. பயம், இவன் நான் போயிருவான், ஒளிந்து போயிருவான்னு நினைச்சான். மறுபடியும் அரியணைக்கு வந்துட்டான் என்று சொல்லிட்டு அவன் கலக்கத்தோடு தான் இருந்தான். ஆனாலும் தாவீது அவனை மனதில் வைத்திருந்தான். என்றைக்காவது ஒரு நாள் இவன் என்னுடைய மகன் சாலமோனுக்கு எதிராக செயல்படுவான் என்று அவன் அறிந்திருந்தபடியால் தான் தாவீது சாலமோனிடத்தில் சொல்லிட்டு போனார், இவனை நீ குற்றமற்றவன் என்று எண்ணாதே, இவன் உனக்கு விரோதமாக என்னாலும் செயல்படுகிறவனாக இருப்பான், ஆகவே நீ இவனுக்கு செய்ய வேண்டியதை நீ அறிந்திருக்கிறாய் என்று சொல்லி தாவீது தன்னுடைய மகனாய சாலமோனிடத்தில் சொல்லிவிட்டு சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே 16 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 16 5 8ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறம் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர்கள் மேலும் கற்களை எறிந்தான். சீமையை அவனை தூஷித்து, இரத்த பிரியனே வேலையாளின் மனுஷனே தொலைவு சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உண்மை கர்த்தர் சவுல் வீட்டாரை இரத்தப்படியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தின் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்பொழுதும் இதோ நக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்தப்பரியனான மனுஷன் என்றான். பாருங்க, என்னுடைய எண்ணம் எல்லாம் சவுலின் ஸ்தானத்தில் நீ ராஜாவான, சவுல் வரலன்னு சொன்னால் நீ ராஜாவாக நினைச்ச முடியாது, வந்திருக்க முடியாது. ஆகவே சவுல் வீட்டாருடைய இரத்தப்பரிய கர்த்தர் உண்மையில திரும்ப பண்ணினார். ராஜ்யபாரத்தினுடைய குமாரனாகிய அப்சலோம் கையில் ஆண்டவர் ஒப்புக் கொடுத்தார். இப்பொழுதும் இதோ நக்கிரமத்தில் அகப்பட்டால் நீ இரத்தப்பிரியனான மனுஷன் என்றார். தாவீதின் மேல பயங்கரமான ஒரு பொறாமை. இவன் சவுலின் ஸ்தானத்தில் எப்படி ராஜாவாக வந்துவிட்டான், இந்த சவுலை இவன் ராஜாவாக இராதபடி இவன் தள்ளிவிட்டானே என்று ஒரு பொல்லாத குணம், ஒரு பொல்லாத சிந்தை. ஏன் சொன்னால், இந்த சீமையை பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவன், இந்த சவுல் பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவன், ஆனால் தாவீதோ யூதா கோத்திரத்தை சார்ந்தவன். அவன் இவனுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணம், இந்த யூத கோத்திரத்தை சேர்ந்த இந்த தாவீது எப்படி என்னுடைய தலைவனுடைய அரியணை அமர முடியும், எப்படி அவன் இருக்கான், இவனை இந்த ஸ்தானத்திலிருந்து எப்படி
எப்படியாகிலும் அவனை காலி பண்ண வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தோடு செயல்பட்டான். அதனால தான் கர்த்தர் இந்த சீமையை ஆண்டவர் என்ன செய்தார், எருசலேமிலே இராதபடி கர்த்தர் அங்கே என்ன செய்தார்னா இந்த சாலமோன் மூலமாக கர்த்தர் அவனை என்ன செய்தார்னா சந்தரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். எருசலேமிலே சாலமோன் இவனை இருக்கும்படியாக கட்டளை கொடுத்தான். ஆனால் இவன் சரி என்று சொன்னான். எருசலேமிலே நான் இருக்கிறேன், வேறு எங்கும் போக மாட்டேன் என்று சொன்னான். ஆனால் 3 வருடம் கழித்து தன்னுடைய வேலைக்காரர்கள் காணாமல் போனார்கள். ஆகவே தன் வேலைக்காரர்களை தேடி இவன் காத் பட்டணத்திற்கு போனான், பெலிஸ்தியருடைய பட்டணத்திற்கு போனான். அவன் காத் பட்டணத்திற்கு திரும்பி வந்தான் என்ற செய்தி சாலமோனுக்கு அங்கே தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது சாலமோன் நம்மை கூப்பிட்டு சொன்னான், நீ எருசலேமில் தான் இருப்பேன், வேறு எங்கும் போக மாட்டேன் என்று எனக்கு வாக்கு சொன்னாயே. ஆகவே கர்த்தர் உன் ரத்தப்படி உண்மையிலே திரும்ப பண்ணினார் என்று சொல்லி பெனாயாவுக்கு அவன் கட்டளை கொடுத்தான். சீமையை நினைச்சுதான் இந்த சாலமோன் சங்காரம் பண்ணினார் என்று சொல்லிப்பார். அதன் பிறகு ராஜ்யபாரம் சாலமோனுடைய கையிலே ஸ்திரமானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த சீமை மாம்ச குணத்தை காட்டுகிறது. இந்த மாம்ச குணம் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவி சிந்தையும் ஜீவனும் சமாதானம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே மாம்ச சிந்தையின்படி நாம் என்ன சொல்கிறார் நடக்கிறார். கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும்போது அவன் எந்த கோத்திரத்தை சார்ந்தவன், எந்த இனத்தை சார்ந்தவன் என்று நாம் பார்க்கக்கூடாது. கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார், கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் என்ற எண்ணம். ஆனால் சீமைக்கு ஒரு மாம்சம் இருக்கும். இவன் யூத கோத்திரத்தை சார்ந்தவன், இவன் எப்படி அரியணைகளை ஏற முடியும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டான். ஆகவே கர்த்தர் இந்த குணத்தை விரும்பவில்லை. தன்னுடைய சித்தத்திற்கு தன்னை முழுமையாக அவன் அர்ப்பணிக்கவில்லை. இதனால தான் அந்த பிரச்சனை. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆகையால் இருவதற்கொன்று ஒருவனையும் நாம் மாம்சத்தின்படி அறியேன் என்று பவுல் சொல்கிறார். நான் அநேக இடங்களுக்கு ஊழியத்துக்கு போகிறேன், அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை கொண்டு வருகிறேன், எல்லாரும் ஆண்டவருக்கு வேண்டும், எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற எண்ணத்தில் தான் பவுல் ஊழியம் செய்கிறார். நான் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியேன் என்று சொல்கிறார். ஸ்தோத்திரம். நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்தாலும் ஸ்தோத்திரம், நாங்கள் அவருடைய திவ்ய சுபாவத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம் என்று பவுல் சொல்கிறார். மாம்சத்தின்படி தாவீது வம்சத்தில் இயேசு பிறந்தாலும் ஆவியின்படி அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவை மாம்ச பிரகாரமாக யாரையும் நாம் பார்க்கக்கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆவியின்படி நடக்கிறவர்களாக நாமும் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். நாங்கள் மாம்சத்தின்படி நடந்தாலும் மாம்சத்தின்படி செயல்படுகிறவர் அல்ல என்று சொல்லி அவர் சொல்கிறார். மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது, ஆவியின்படி நடக்க வேண்டும். நியாயாதிபதிகள் 22ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஜனத்தின் அதிபதியை தீர்வு சொல்லாயாக என்று சொல்லப்படுகிறது. தேவன் ஒரு ஸ்தானத்தில் ஒரு மனிதனை கொண்டு வரும்போது அந்த மனிதனை நாம் என்ன சொல்ல குறித்து குறை சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்தில் நம்முடைய பிரதமருக்கு விரோதமாகவோ இல்லை தேசத்தில் இருக்கிற அதிபதிகளுக்கு விரோதமாகவோ ஆண்டுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அவங்களை என்ன சொல்லக்கூடாது, அவமதிக்கக்கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மற்றவர்கள் கஷ்டப்படும் போது சோதனை வழியாக அவர்கள் கடந்து செல்லும்போது நாம் அவர்களை நிந்திப்பது, பரியாசம் பண்ணுவது, குற்றப்படுத்துவது அதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம். ஸ்தோத்திரம். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், எதிராளி ஸ்தோத்திரம் விழும்போது நாம் சந்தோஷப்படக்கூடாது. அப்படி நாம் சந்தோஷப்பட்டால் கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்று சொல்லப்படுகிறது. அதோடு மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அங்கே சவுல் அங்கே அவன்
ராஜாவான சவுளுடைய ஸ்தானத்தில் ராஜாவான என்று சொல்லி இவன் அங்கு ஒரு காரியத்தை சொல்கிறான். மாம்சத்தின்படி என்னுடைய இனத்தை சார்ந்தவர்கள் தான் ஆளுகைக்கு வர வேண்டும், நம்முடைய இனத்தில் வராதவர்கள் வரக்கூடாது என்ற எண்ணம் அவனுடைய இருந்தபடினால ஆண்டவர் அதை விரும்பவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திராமே மாம்ச சிந்தைக்கு விரோதமாக ஆண்டவர் தெளிவாக சொல்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். மாம்ச சிந்தை தான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மிகுந்த ஆபத்து, மிகுந்த கேடை உண்டாக்குற ஒரு சுவாபம். அது நமக்குள் இருக்கும்போது தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆகவே இந்த மாம்ச சிந்தையான குணம் நம்மை விட்டு நீங்கி போக வேண்டும். ஆண்டவர் அமிலேக்கை வானத்தின் கீழாதபடி முற்றிலும் சர்வசங்காரம் பண்ண சொன்னார் சவுலிட்ட. ஆனால் அவன் சர்வசங்காரம் பண்ணலை. அமிலேக்கை உயிரோடு வைத்தான். அந்த அமிலேக்கு பொருட்களிலே சிலவற்றை அவன் நலமானவர்களை அவன் கண்ணுக்கு பிரியமானவர்களை தப்பவிட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம். நாம் அமிலேக்கு என்று சொன்னாலே மாம்ச சிந்தை, அதை முற்றிலும் சர்வ சங்காரம் பண்ண வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள் இருக்கிற மாம்ச எண்ணங்களையும் மாம்ச சுபாவங்களையும் முற்றிலுமாக நாம் அழிக்க வேண்டும். சீமையில் இந்த மாம்ச சிந்தையோடு இருந்தபடியால்தான் கர்த்தர் அவரை அழிக்கும்படியாக சாலமோனுக்கு கட்டளையிட்டார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாம்ச சிந்தையோடு நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சாலமோன் தன்னுடைய ராஜ்ய காலத்தில் இந்த 4 நபர்களை அடித்த பிறகு அந்த ராஜ்ய பாரம் கையிலே ஸ்திரப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ராஜ்யத்தை கர்த்தர் கையில் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கையில் கொடுத்திருக்கிறார். நாம் ஒரு ஸ்திரத்தன்மையுள்ளவர்களாக இருக்கிறோமோ, ஸ்திரத்தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, நிலையான ஒரு சமாதானமுள்ள ஆட்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஒரு எப்பொழுதும் ஒரு நிதானத்தோடு இருக்கிறோமா, தெளிவோடு இருக்கிறோமா, நாம் சந்தோஷத்தோடு வாழ்கிறோமா என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஸ்திரத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 4 தன்மை உடைய காரியங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த சோத்திரம் தோனியா ராஜா ஆவேனுடைய தன்னை உயர்த்தி, 2ஆவதாக சோத்திரம் இந்த அபியாத்தா கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக செயல்பட்டார். இப்படிப்பட்ட சுபாவம். 3ஆவதாக யோவா, அவன் தன்னை பார்க்கிறோம் உத்தவர்களாக இருந்த நேரின் அப்னேரையும் அமாசாவையும் கொலை செய்தான். காரணம் இல்லாமல் கொலை செய்தான், அநியாயமாக கொலை செய்தான். அதனால் அவனும் அழிக்கப்பட்டான். கடைசியாக சீலை இவனும் மாம்ச சிந்தையோடு இருந்தபடினால கர்த்தர் இவனையும் பேசினார், அழித்து கொண்டார். ஆக இந்த 4 சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்திரத்தன்மையை நாம் காண முடியாது. ஆகவே துஷ்டரை ராஜாவின் சமூகத்திலிருந்து துரத்திவிடு, அப்பொழுது நம்முடைய சிங்காசனம் நிலை பெற்று. அதோடு மாத்திரமல்ல, சோதனம் வெள்ளி கழிவு நீக்கிவிடு, அப்பொழுது அது தட்டான நல்ல உடமையாக மாறும். நாட்களிலே நாம் நல்ல உடமையாக நல்ல ஒரு ஸ்தோத்திரம் தேவனுக்கு பயன்படுகிற ஒரு பொருளாக மாற வேண்டும். ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் நாம் நம்முடைய ஸ்நானத்தில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதுக்குரிய கிருபை கர்த்தர் நமக்கு தருவாராக. துஷ்ட ஆவிகள் நமக்குள் இருக்கின்றால் இதையெல்லாம் கண்டுபிடித்து அப்புறப்படுத்தவும் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்மை கூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோகத்தினாலே சர்வவல்லமையுள்ள தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், வெள்ளியில் இன்று கழிவை நீக்கிவிடு, அப்பொழுது அது தட்டான நல்ல உடமையாக மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், துஷ்டனை ராஜாவின் சமூகத்திலிருந்து தள்ளிவிடு, அப்பொழுது உடைய ராஜ்யபாரம் நிலைநிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய சிங்காசனம் நிலைநிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எல்லாவற்றையும் நிலைநின்று
ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீய பாவங்களை நாங்கள் அடையாளம் கண்டு அவைகளை எங்களை விட்டு அப்புறப்படுத்த உதவி செய்யும். நாங்கள் பிரயோஜனமுள்ள ஆண்டவரை பயனுள்ளவர்களாக இருக்க கற்றுக்களை உதவி செய்யும். ஆண்டவரே, சாலமோனுடைய ராஜ்ய காலத்திலே அவனுக்கு ஆண்டவரே ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தி கொடுத்தேன். அவன் தன் ராஜ்ய காலத்திலே ஆண்டவரே சோதரம் அப்பா துஷ்டங்களை நீக்கிவிட்டான். இதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் துஷ்ட குணங்கள் ஆண்டவரே இருக்கும் என்றால் அதை எங்களை விட்டு அப்புறப்படுத்தும். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ அனைவரும் செய்யும். எங்கள் வாழ்க்கை கட்டப்படட்டும், எங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றிருக்கட்டும், அது நீடித்திருக்கட்டும். தொடர்ந்து நாமம் மையப்படட்டும். இந்த சத்தத்தை கேட்ட ஆண்டுடைய வார்த்தையை ஆண்டவரை தியானித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் நாங்கள் ஆசிரியர், இந்த குடும்பங்களை ஆசிரியர், இந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. எல்லா கனத்தை மகிமையும் நாங்கள் உனக்கே ரட்சகருமாய் இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் நம்ம அனைவரோடு கூட என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.